மேடம் இவங்க என்ன தெரியுமா உங்களுக்கு கோரிக்கை? நீங்க 147 பேர் சைன் பண்ணாங்க, அவங்க டோக்கன் கொடுக்குறாங்க. அப்போ இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க, இல்ல டோக்கன் தர சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க. மொத்த டோக்கனையும் ஒன்னா போட்டு இப்பயே இந்த இதுல சிங்கிள் போடுங்கன்னு சொல்றாங்க. நீ நாளைக்கு போறியோ 10 நாள் ஏரியா ஏரியா பதிவு பண்ணி இப்ப நம்ம இன்னைக்கு கொடுத்தோம்னா நாளைக்கு அதை பதிவு பண்ணி நாளைக்கு குழுக்கல்ல போடுவோம். உனக்கு இந்த நம்பர் கூட இல்ல, உனக்கு முன்னாடியே கடை வரும், கவலைப்படாத. முன்னாடி கடை கொடுத்தாலே எதுக்கு நாங்க 40 வருஷமா கடை போட்டு இந்த நம்பர் கொடுத்தாங்க. என்ன பண்றது? எல்லாம் குழுக்கல்ல போட்டு காட்டினேன். இந்த நம்பரை வீல போட்டு சொல்லி எழுதியே கொடுத்தாரு. வருவாயில்ல தெரியுமா? இருக்கவங்க தானே மேம், அவங்க சொன்னது புரியுது அவங்களுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க 147 பேர் சைன் போட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? இப்போ நீங்க இப்ப போயிடுவீங்களா? சண்டை போட்டுக்கோங்க பாருங்க, ஒரு கும்பலா இதுதான் நடக்கும். நாங்க வந்தோம், எல்லாம் போயிட்டாங்க. 3 நாளுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. பாதி பேர் வந்து வெளியே போராட்டம் செஞ்சுன்னு இருந்தோம், பாதி பேர் இங்க செஞ்சுன்னு இருந்தாங்க. கடை இப்ப வந்தவங்க வந்து முன்னாடியே டோக்கன் வாங்கி குலுக்கி போடுறாங்க. அப்ப நாங்க வெளியே போராட்டம் செஞ்சுட்டு உள்ள வரோம் பாருங்க, அவங்களுக்கு வந்து 2வது பேட்ச்ல போடுறோம்னு சொன்னா அதுல நம்பர் எவ்வளவு பெரிய பெரிய நம்பர் வரும். அப்ப முன்னாடி இருக்க நம்பர்ல எங்களுக்கு வராத, பின்னாடி கடை போடாதவங்க வந்து நாங்க என்ன பண்ண முடியும்? அததான் வந்து மொத்தமா போட்டு ஒரே இதுவா குலுக்க சொல்றோம். குளிக்க 300 பேருமே போட்டு நீ குலுக்கி நீ கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்க சொல்லி அந்த கோர்ட் ஆர்டர்ல யாரு இது பண்றாங்களோ அவங்க நம்பர் எல்லாத்தையும் போட்டுட்டு குலுக்குங்க, நாங்க வாங்கிக்கிறோம். எல்லாருமே வாங்க தானே உள்ள வந்துட்டாங்க. நீங்க முதல் போராட்டம் செஞ்சீங்க, அது ஒத்து வராதுன்னு தெரிஞ்சிச்சு, நாங்க எல்லாம் உள்ள வந்துட்டோம். சரி இதுக்கு மேல என்ன பண்றது தெரியாது, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குளிக்க தர சொல்லுங்க, நாங்க எல்லாரும் மொத்த மக்களும் ஒத்துழைச்சு நாங்க எடுக்கிறோம். அலர்ட் ஆயிருக்கோம். ஆமா இருக்கு இருக்கு. ஆமா கடை வச்சிருந்தவங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப குடுக்குறாங்க பாருங்க மேடம், அவங்க வந்து புதுசா இப்ப போட்டவங்க, அவங்க வந்து அன்னைக்கே வந்து சைன் போட்டு போயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு மட்டும் நம்பர் குடுக்குறாங்க. அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன நம்பர்? இப்ப இன்னும் எங்களுக்கு இதுவே இல்ல. 147 பேர் மொத்தம் கோர்ட் ஆர்டர் படி 268 கடை எங்க நொச்சுக்குப்பத்துக்கு, அதுல இந்த நம்பர் குலுக்கி போட சொல்லுங்க, நாங்க எடுத்து நாங்க இது பண்ணிக்கிறோம். கடை இல்லாதவங்க தான் முதல் வாங்குறாங்களே. அததான் சார் புதுசா போட்டவங்க, புரியுதா? பழைய கடை வந்து இருக்கு லிஸ்ட், அவங்களாம் வந்து அன்னைக்கு போராட்டம் செஞ்சவங்க, பழைய லிஸ்ட் எல்லாம் வெளியே போராட்டம் அவங்களாம் இப்பதான் போட்டவங்க, இப்பதான் போடுறவங்க. இப்ப நாங்க எங்களுக்கு கடை கொடுத்தோன்னே எக்ஸ்ட்ரா கடை இருக்க பதில் போட்டவங்க, எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு கடை போட்டவங்க தான் அது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த இந்த மீன் அங்காடி மிக பிரமாண்டமான மீன் அங்காடி. இது லீகலான முறையில தான் போன ஆட்சிலையும் எல்லாருக்கும் கடைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. யாருமே ஃபிஷர்மேன் இல்லாத அதர் பர்சன்ட் யாரும் கிடையாது. இப்போ பாதி பேர் வந்து கடைங்க வந்து வெளியே வேணும், மீதி பேர் பாதி பேர் உள்ள வேணுங்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாமே போன ஆட்சியிலே வந்து இது எல்லாமே ரெடி பண்ணதுதான். உங்களுக்கு மீனவ மக்களுக்கு என்ன தேவையான பூர்த்தி செய்து தரமோ அதே மாதிரி பூர்த்தி செஞ்சு தரோம், உள்ள மீன் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்ட கடை தான் இது. இப்போ அதை ஒழுங்குமுறைப்படுத்தி கொடுக்குறாங்க. இதுல வந்து நிறைய பேர் இன்னும் பாதிக்கப்பட்டவங்க, ரெகுலரா மீன் வியாபாரம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நாங்க போன ஆட்சியில எல்லாருக்கும் என்கொயரி பண்ணி இவங்க ஃபிஷர்மேன் தானா, இவங்க நியாயமா மீன் வியாபாரம் பண்றவங்க தானா அப்படின்னு என்கொயரி பண்ணி தான் எல்லாத்துக்குமே கொடுத்தோம். இப்பவும் அது குழுக்கள்ல இப்ப போட்டிருக்காங்க. அதே மாதிரி முறையான முறையில எல்லாருக்குமே பயன்பெற மாதிரி, நொச்சிக்குப்பம் மீனவ மக்களுக்கு பயன்பெற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். இது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த இந்த மீன் அங்காடி ஃபெயிலியர் ஆகக்கூடாது, நல்லபடியா நடக்கணும். மக்களோட கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியா நடக்கணும். இதுக்கு முன்னாடியும் குழுக்கள் போட்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் இதே மாதிரி எல்லாருக்கும் என்கொயரி பண்ணி மீன் வியாபாரம் பண்றவங்க தானா அப்படின்னு எல்லாரையுமே லிஸ்ட் எடுத்து கொடுத்தாங்க. இப்பவும் அது மாதிரி திருப்பியும் அதே மாதிரி மக்கள் இப்ப திருப்பியும் வந்து குழுக்கள்ல எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இதுல அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அவங்க நல்லபடியா நீங்க மீனங்காடி வச்சு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தட்டும். நன்றி, வணக்கம். மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, போன ஆட்சியில இந்த கடைகள் ஒதுக்கப்படுறதுல நிறைய முறைகேடு நடந்திருக்கு, பாரபட்சம் பார்த்து தான் ஒதுக்கி இருக்கிறாங்க,
வேண்டப்பட்டவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ஒதுக்கி இல்ல அது இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. யாருக்குமே இல்லீகலான கடைகள் யாருக்குமே கொடுக்கல, முறைகேடா எதுவுமே நடக்கல. ஊர் பஞ்சாயத்து சார்ந்து அன்னைக்கு இதே மீன் கடை உள்ள வரும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி பிரச்சனை இல்லாதப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா பஞ்சாயத்து சேர்ந்து, ஊர் பஞ்சாயத்து சேர்ந்து, ஊர் பொதுமக்கள் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்த கடை தான் அந்த கடை. யாருக்குமே முறைகேடா எந்த ஒரு ஃபிஷர்மேன் அல்லாத யாருக்குமே நாங்க மீன் கடை கொடுக்கல. அதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஃபிஷர்மேன் தான். இப்பவும் கோர்ட் ஆர்டர்ல லிஸ்ட் இல்லாதவங்க நிறைய பேர் மீன் வியாபாரம் பண்றவங்க இருக்காங்க. அவங்களும் பாதிக்கப்படாத அளவுக்கு அவங்களுக்கும் உள்ள கடைகள் ஒதுக்கப்பட்டு இந்த ஆட்சியில நல்லா பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கொள்ளுங்க. மினிஸ்டர் அங்க நின்று பேசுறாரு, பேசும்போது தான் சொல்றாரு கடைகள் ஒதுக்கப்படுறதுல முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாரு. நீங்களும் அங்கே தான் இருந்தீங்க, உடனே அதை மறுத்து பேசிருக்கலாமே. மினிஸ்டர் அங்கதானே நிக்கிறாரு. இப்போ மக்கள் எல்லாருக்குமே தெரியும், இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும் யாருக்குமே முறைகேடா நடக்கல அப்படின்னு. நீங்களே பொதுமக்கள் கிட்ட கேளுங்க, மீனவர் இல்லாத வேற யாருக்கும் கொடுத்திருக்காங்களா அப்படி. நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி, அவரும் ஒரு மக்கள் பிரதிநிதி. அவர் என்ன சொல்ற, பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது நான் அதை கவனிக்கல. இப்ப கூட இருக்காரு, நீங்க போய் சொல்லலாம்ல. அவர் எம்எல்ஏ பேசுறாரு. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பேசினாலும் பப்ளிக் இருக்காங்க, எல்லாருக்குள்ள ப்ராப்ளம் ஆகும். இது பிஷர்மேன் ஏரியா, மீனவர் சம்பந்தப்பட்ட ஏரியா, எல்லாருக்குள்ள பிரச்சனை வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இங்க வந்தது காரணம் நான் இந்த ஊர் பொண்ணு, இந்த ஊர்ல வாழ்ற பொண்ணு. அதனால எதுவும் ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது, யாருக்கும் முறைகேடா திருப்பியும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படி. ஏன்னா திருப்பி அவங்க எல்லாருமே முறைகேடா நடக்குதுன்னு சொன்ன காரணத்தினாலதான் நாங்க வந்தேன். எந்த முறைகேடாவும் நடக்கல. அப்படி முறைகேடா நடந்துருந்துச்சுன்னா இப்பவே கொடுக்கும் போதே ப்ராப்ளம் வந்திருக்கும்ல, மக்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, குறைகள் சொல்லியிருப்பாங்கல்ல. எப்படி முறைகேடா நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. என்னையே யாரும் அந்த கேள்வி கேட்கல. நான் முறைகேடா கொடுத்திருந்தேன்னா இப்ப என்னைய நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்கல்ல பப்ளிக், ஏன் கேட்கல? நீங்க மீடியா கேக்குறீங்களா, அதுக்கு நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். சரியா? இப்ப அதுதான் இப்ப குடுக்கறது கோர்ட் ஆர்டர் படி கொடுக்காங்க. கோர்ட் ஆர்டர் படி நம்ம கொடுக்காதீங்கன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது நிறைய பேர் கடை போடலங்கிறாங்க. இவங்களே பப்ளிக்கே சொல்றாங்க, கோர்ட் ஆர்டர் படி இருக்கிறவங்க நிறைய பேர் கடை போட இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா கடை போடலனாலும் அவங்க கோர்ட் ஆர்டர் படி இருக்கிற லிஸ்ட் நம்ம கோர்ட் மதிச்சுதான் ஆகணும். அதுக்குண்டான முறையா அங்க குழுக்கள் நடக்குது, அவ்வளவுதான். இப்ப அந்த 260 கடை இல்ல, 260 கடையில ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுத்தவங்க 140 பேர் நேத்து. இப்ப அதெல்லாம் மொத்தமா நீங்க குழுக்கள் போடுறீங்களே, மொத்தமா 260 பேருக்கும் நீங்க குழுக்கள் போட வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. மீதி பேருக்கு நீங்க பதிவு பண்ணுங்க, நாளைக்கு குழுக்கள் போடுவாங்கன்னு சொல்லிருக்கு. அந்த முறை சரியா உங்க பார்வையில? ரெண்டு பேட்சா போடுறது அவங்க தெரியல. மக்கள் பாதி மக்கள் வரலன்னு பாதி மக்களுக்கு குழுக்கள் போடுறாங்க. மீதி மக்கள் நாளைக்கு வந்தா கண்டிப்பா குழுக்கள் போடுவாங்க. கார்பரேஷன் அதுக்கு ஒத்துழை. தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.